வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோல டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான தொழில்முறை திறனறி தேர்வு வினாக்கள் பத்தி பார்க்கலாம். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த வீடியோல முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து சின்னங்கள் பத்தி பார்க்க போறோம். போக்குவரத்து சின்னங்கள் பத்தி ஆல்ரெடி உத்தரவு சின்னங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல ஃபுல்லா எல்லா உத்தரவு சின்னங்களும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேவைப்படுறவங்க இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ள போய் பாருங்க. உங்களுக்கு தேவையான பல தகவல்கள் இன்னும் கிடைக்கும். தமிழ் கொஸ்டின்ஸ், மேத்ஸ் கொஸ்டின்ஸ், ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். நீங்க போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த போக்குவரத்து சின்னங்கள்ல அடுத்து இருக்கக்கூடிய சின்னங்கள் பார்க்க போறோம். அதாவது எச்சரிக்கை சின்னங்கள் மற்றும் தகவல் சின்னங்கள். அதை பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்த்தலாம். அப்புறம் ஐஆர்டி புக்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த சின்னங்கள் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாவே பார்த்தலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்து வரக்கூடிய சாலையின் நிலையை வாகன ஓட்டிக்கு தெரிவித்து எச்சரிக்கை செய்வதற்காக எந்த சின்னங்கள் பயன்படுகின்றன? இது கெஸ் பண்ணுங்க. அப்ப நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். எச்சரிக்கை சின்னங்கள். ஸோ அடுத்து வரக்கூடிய சாலையின் நிலை, ஏன்னா சாலை எப்படி வேணா இருக்கலாம். ஒரு கரடு முரடான சாலையா இருக்கலாம், ரொம்ப வளைஞ்சு போற சாலையா இருக்கலாம், மேடு பள்ளமா இருக்கலாம், ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் வண்டி ஓட்டும் போது. ஸோ அது போல இருக்கும்போது அடுத்து வரக்கூடிய சாலையோட நிலையை வாகன ஓட்டிக்கு தெரிவித்து நமக்கு வந்து ஒரு எச்சரிக்கை செய்யறாங்க. அதுக்காக தான் அந்த சின்னங்கள் அங்கே வச்சிருக்காங்க. அப்படி வச்சிருக்கக்கூடிய சின்னங்கள் எல்லாமே எச்சரிக்கை சின்னங்கள். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைங்கிற இடத்துல நம்ம ஜென்ரலாக பார்த்துருப்போம். இந்த ஒரு இப்படி ஒரு முக்கோணம் கொடுத்து இப்படி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது டேஞ்சர், இதை தொடாத. ஜென்ரலாக இப்போ இந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்லாம் வர இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முக்கோணம் கொடுத்து ஒரு ஆச்சரியக்குறி மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க. இது வந்து கவனமாக இருக்கணும். அதுக்கு மீனிங் என்னன்னா, இது கவனமாக நீங்கள் இருக்கணும், இதை தொட்டால் உங்களுக்கு பிரச்சனை, இல்லைன்னா இது கவனமாக நீங்கள் கையாளணும் அப்படிங்கிற மீனிங். அப்போ எச்சரிக்கை சின்னங்களோட ஷேப் என்ன அது பார்க்கலாம். இதுதான். அனைத்தும் வெள்ளை நிற பின்புலத்தில் சிவப்பு நிற முக்கோணத்திற்கு நடுவில் கருப்பு வண்ணத்தில் அமைந்திருக்கும். எச்சரிக்கை சின்னங்களோட ஷேப் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், முக்கோணம். இதுவே நம்ம மேண்டேட்டரி சைன், மேண்டேட்னா உத்தரவு சின்னங்கள் பார்த்துருக்கோம். அது எல்லாமே வட்ட வடிவம், வட்ட வடிவத்தில் தான் இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஒரு 2 உத்தரவு சின்னங்கள் மட்டும் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நேற்று வீடியோ போய் பாருங்க. மற்றதெல்லாம் வட்ட வடிவம். ஆனால் இங்கே உத்தரவு சின்னங்கள் எல்லாமே எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது, முக்கோணத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எச்சரிக்கை சின்னம். இது என்ன ஷேப்பில் இருக்கு? முக்கோணம் ஷேப்பில் இருக்கு. உள்ள எப்படி இருக்கு? ஒயிட்டாக இருக்கு. ஆனால் மார்க் பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இது போல முக்கோண ஷேப்ல இருக்கிறது எல்லாமே எச்சரிக்கை சின்னங்கள் தான். இதுல மாற்று கருத்து இல்லை. உள்ள வந்து பிளாக்ல இண்டிகேஷன் இருக்கும், பின்புலம் வெள்ளையா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இது கெஸ் பண்ணலாம் நீங்க. வலதுபுறம் வளைவு. இதுல வந்து கண்டிப்பாக வலதுபுறம் செல்லவும் அப்படிலாம் கிடையாது. அது கண்டிப்பாக அப்படிங்கிற வேர்டு எங்க வரும் நமக்கு? உத்தரவு சின்னங்கள்ல தான் வரும். இந்த மேண்டேட்டரி சைன் பார்த்தோம் இல்லையா? இப்படி போட்டுட்டு கண்டிப்பாக வலதுபுறம் போகணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா இங்க கிடையாது. சாலை வந்து வலதுபுறம் வளைந்து செல்கிறது. நீங்க வந்து கவனமா போய்க்கங்க. நீங்க கண்டிப்பா தான் போகணும்னு அவங்க சொல்ல கிடையாது. பட் நீங்க அந்த வளைஞ்சு தான் போவீங்க. இருந்தாலும் ஜென்ரலா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலதுபுறம் வளைவு அவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஐஆர்டி புக்கில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எத்தனை டைப் ஆஃப் சின்னங்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்தலாம். இப்போ நம்ம பார்த்தோம்லே அது இருக்கு பாருங்க. சாலை வலதுபுறம் வளைந்து செல்கிறது. அப்போ இந்த சைடு ஆரோ மார்க் போட்டால் சாலை இடதுபுறம் வளைந்து செல்கிறது. அதுக்கப்புறம் இதே ஆரோவே கொஞ்சம் ரொம்ப குறுகலாக போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கர்வ் பாருங்க இன்னும் குறுகலாக வருது. அப்படி இருந்தால் சாலை வலதுபுறம் குறுகிய வளைவு இடங்களில். இப்போ நீங்கள் இந்த மலை ஏற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. குறுகிய வளைவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ சாலை வலதுபுறம் குறுகிய வளைவிடங்களில் இந்த ஏரோவும் இந்த ஏரோவும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போல இந்த சைடு பாருங்க, சாலை இடதுபுறம் குறுகிய வளைவு இடங்களில். இதுக்கு சிம்பிளா என்ன கொடுத்துருக்காங்க? சாலை படத்தில் காட்டியபடி வளைந்து செல்லும் இடங்கள் எல்லாமே அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. சாலை படத்தில் காட்டியபடி வளைந்து செல்லும் இடங்கள்ல இது வச்சிருப்பாங்க அப்படின்னு. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்க, வலதுபுறம் வளைந்து வளைந்து செல்லும் சாலை.
இங்கே பாருங்கள், இப்படி கொடுத்து இப்படி கொடுத்து இப்படி போட்டிருக்காங்க. அப்போ இந்த சைடு வந்திருக்கு. அப்போ வலதுபுறம் எப்படி போகுது? சாலை வளைந்து வளைந்து போகுது. அதுவே ஆரோ மார்க் இந்த சைடு கொடுத்துருந்தாங்கன்னா இடதுபுறம் வளைந்து வளைந்து செல்லும் சாலை, வளைஞ்சு வளைஞ்சு போகுதுன்றத கொடுத்துருக்காங்க. அப்போ வளைந்து வளைந்து செல்லும் சாலை இடதுபுறம். குறுக்கு சாலைகள், இது வந்து குறுக்கு சாலைகள். எக்ஸ் ரோடுன்னு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். நிறைய ஸ்டாப்பிங் நேமே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரோடுன்னு தான் இருக்கும். குறுக்கு ரோடு அதுதான். 4 சாலைகள் சந்திக்கும் இடங்களில். 4 சாலை சந்திக்குதுன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 4 சாலை சந்திக்கும் போது இத்தனை சாலை போகுது அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணுங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பேர் குறுக்கு சாலைகள். வலதுபுறம் கிளை சாலை, இப்படி கொடுத்துருந்தா அது என்னது? வலதுபுறம் கிளை சாலை. அதுவே இந்த சைடு கொடுத்துருந்தா இடதுபுறம் கிளை சாலை. இந்த கிளை சாலையை பக்க சாலைன்னு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு டேர்ம் என்ன வரும்னா பக்க சாலை. அப்போ வலதுபுறம் பக்க சாலை, இடதுபுறம் பக்க சாலை, வெறும்னா கூட பக்க சாலைன்னு கொடுத்துருவாங்க. அதுவும் பார்த்துக்காங்க. அடுத்து டி சந்திப்பு இப்படி இருக்கு இல்லையா? இந்த டி சந்திப்புன்னு இப்படி சொல்லலாம். இன்னொன்று இங்கே வந்து பிரதான சாலை வருதுன்னு இதுக்கு மீனிங். இப்படி முக்கோணத்துக்குள்ளே இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே வந்து இப்படி அகலமாகுது இல்லையா? அதனால் இப்படி குறுகி போய் அகலமாகுதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்போ இங்கே பிரதான சாலை வருது அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் புக்காகவே கொடுக்குறோம். இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும்னா ஜென்ரல் தமிழ், மேக்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸு, தொழில்முறை திறனறி தேர்வு வினாக்கள், இது எல்லாமே கவர் ஆகும். தேவைப்படுறவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கே கொடுக்கக்கூடிய ஒரே அமௌண்ட்லேயே நாங்கள் டெஸ்ட் பேட்ச் மாதிரி கண்டக்ட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு எக்ஸாம் வர வரைக்கும் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க ரெகுலராக வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்கள். டெலகிராமில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு இந்த சண்டே அன்னைக்கு இந்த போக்குவரத்து சின்னங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் இருக்கும். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்காங்க. இப்படி போய் இப்படி போய் இப்படி போய் இப்படிலாம் போகுதுன்னா இது வந்து சிதறிய சாலை சந்திப்புகள். இதுவும் சிதறிய சாலை சந்திப்புகள். அதுவே எக்ஸாக்டாக சொல்லணும்னா வலதுபுறம் பிரிவு அடுத்து இடதுபுறம் பிரிவு அப்படி கூட சம்டைம்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கணும்னா ஓகேங்களா? ஆனால் சாலை வந்து ரொம்ப சிதறிய சந்திப்புகள். இது எங்கே வச்சுருப்பாங்க? அருகருகே சாலை சந்திக்கும் இடங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இது மூணுமே பாருங்கள் ஒய் சந்திப்புகள். இதுவும் ஒய் தான். அடுத்து இதுவும் ஒய் சந்திப்பு தான். இதுவும் ஒய் சந்திப்பு தான். இது மூணுமே ஒய் சந்திப்புகள். நேராக செல்லும் சாலை இரண்டாக பிரியும். எக்ஸாக்டாக இது வந்து நேராக போகிற சாலை. இது வந்து சற்று தூரம் போய் உங்களுக்கு வந்து இடதுபுறம் பிரியும். இது சற்று தூரம் போய் வலதுபுறம் பிரியும். இது வந்து டைரெக்டாகவே ரெண்டாக பிரியும் சாலை. மீனிங் வச்சுக்காங்க, ஞாபகம் வச்சுக்காங்க. முன்னால் பிரதான சாலை குறுக்கிடுகிறது. ஸோ இது நம்ம அங்கேயே சொன்னேன். இந்த டி ஷேப் வந்துச்சுன்னா இப்படி குறுகலாக போயிட்டுருக்க பாதை இங்கே வந்து பிரதான சாலை மீட் பண்ணுற இடத்துல கூட இப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னாலே பிரதான சாலை குறுக்கிடுகிறது சொல்கிறாங்க. ஓகே, இந்த ப்ளஸ்ஸும் பிரதான சாலை குறுக்கிடுகிறது. இந்த ப்ளஸ்ஸே இப்படி போட்டால் எக்ஸ் ஷேப்பில் போட்டால் அதுக்கு தான் நான் எக்ஸ் ரோடுன்னு சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, குழப்பிக்கக்கூடாதுன்னு. அது குறுக்கு ரோடு. அது இது வந்து முன்னால் பிரதான சாலை உள்ளது. இந்த ப்ளஸ்ஸு இப்படி போட்டால் குறைந்த போக்குவரத்து சாலையிலிருந்து அதிக போக்குவரத்து சாலைக்கு நுழையும் இடங்களில். ஏன்னா சின்ன ரோட்டில் வந்துட்டு இருப்பீங்க, மெயின் ரோடுக்கு போகும்போது இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இண்டிகேஷன்ஸு. இது வந்து போக்குவரத்து வட்டம். போக்குவரத்து வட்டம். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு இப்போ நான் அடுத்த கொஸ்டின் காட்டுறேன் உங்களுக்கு. சாலை சந்திப்புகள் வச்சுருப்பாங்க. இது வந்து வழுக்கு சாலை, ஸ்லிப்பரி ரோடு. இப்போ கார் போயிட்டுருக்கு இல்லையா? காருக்கு பக்கத்தில் இப்படி வழுக்கிற மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது என்னது? வழுக்கு சாலை. தளர்ந்த சாலை பாதை. இப்போ வந்து ஜல்லி கற்கள்லாம் போட்டிருப்பாங்கல்ல, சின்ன சின்ன ஜல்லிக்கல்லாம் இருக்குது. இப்போ வந்து கார் ஓட்டும் போது தெரிக்கும். அது தெரிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா கார் போது ஜல்லிக்கல்லாம் தெரிக்குது. இப்படி போட்டிருக்காங்க இல்லையா? இப்படி போட்டிருந்தாங்கன்னா அது வந்து தளர்ந்த சாலை பாதை, இல்லைன்னா சரளை கற்கள் இருக்கக்கூடிய பாதை அப்படியும் கேட்கலாம். சரளை கற்கள் உள்ள பாதை. ஜல்லிக்கல்லுக்கு பேர் சரளைக்கல். அடுத்து இதுவுமே எச்சரிக்கை சின்னங்கள் தான். முக்கோணத்தில் வர எல்லாமே உங்களுக்கு எச்சரிக்கை சின்னங்கள் தான். சைக்கிள் குறுக்கீடு. இப்போ இதுவே வந்து நம்ம மேண்டேட்ரி சைனில், அதாவது உத்தரவு சின்னங்கள்லாம் இப்படி பார்த்துருப்போம்.
வட்டம் போட்டு சைக்கிள் போட்டிருப்பாங்க. இதே இடத்துல வட்டம் போட்டு சைக்கிள் கொடுத்துருந்தா என்னது? கண்டிப்பாக சைக்கிள் செல்லக்கூடிய பாதை அதுன்னு அர்த்தம். சைக்கிள் அந்த இடத்துல வந்து செல்லக்கூடிய பாதைன்னு அதை நம்ம மீன் பண்ணிக்கணும். அதுமாதிரி பாதசாரிகளுக்கும் இப்படி போட்டு பாதசாரிகள் கொடுத்துருந்தாங்கன்னா பாதசாரிகள் செல்லக்கூடியது அப்படின்னு நம்ம மீன் பண்ணிக்கணும். இங்கே வந்து கண்டிப்பாக அவங்க அந்த ரோடை யூஸ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அதுக்கு மீனிங். இங்கே வந்து நமக்கு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இங்கே வந்து சைக்கிள் குறுக்கிடும், நீங்கள் கவனமாக போகணும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்காங்க. இது வந்து எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு. அது மாதிரி பாதசாரிகள் குறுக்கீடு இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாமில் இந்த பாதசாரிகள் குறுக்கீடு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்தது பள்ளிக்கூடம். ஒரு பையன் ஓடுற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து பள்ளிக்கூடம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். விலங்குகள் கவனம். இப்போ இந்த விலங்குகள்லேயே இந்த மாதிரி மாடுலாம் போட்டிருந்தாங்கன்னா ஓகே, ஜென்ரலாக விலங்குகள் கவனம். இதுவே மான் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காட்டு விலங்குகள் வந்து கடக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். அந்த வனவிலங்குகள் கடக்கக்கூடிய இடம், கவனமாக செல்லவும்னு அர்த்தம். ஆட்கள் வேலை செய்கிறார்கள். இது நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஏன்னா நிறைய இடங்கள்ல எப்போ பாரு ரோடு போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் வச்சுருவாங்க. ஒரு ட்ரம்மை வச்சுட்டு பக்கத்தில் இந்த இண்டிகேஷனை போட்டு வச்சுருவாங்க. ஆட்கள் வேலை செய்கிறார்கள். பாறைகள் உருளலாம். இப்படி போட்டிருக்காங்க வச்சுக்கோங்க. ஒரு பாறை மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டு அதுலேருந்து தெரிக்கிற மாதிரி போட்டாங்கன்னா பாறைகள் உருளலாம். மலைப்பகுதியெலாம் இருக்கு இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்களே, மலைசாலை. அங்கெல்லாம் இப்போ மழை பெஞ்சதுன்னா எப்போ பாறை வந்து உருளுன்னே சொல்ல முடியாது. சில இடங்களில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்கும். மலைப்பாதையில் தண்ணி மழை பெஞ்சாலே பாறை வந்து உருண்டுகிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரி இடங்கள்ல இந்த இடத்துல வந்து அடிக்கடி உருளுங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. பாறைகள் உருளலாம் மலை சாலையில். மேல் நோக்கி சரிவாக செல்லும் சாலை. இது வந்து கவனமாக பார்க்கணும். எப்படி ஏறுது பாருங்கள் வண்டி. இது முன்பகுதி, வண்டியோட முன்பகுதியை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி ஏறுது அப்படின்னா இது மேல் நோக்கி சரிவாக செல்லும் சாலை. இது வந்து மலை சாலையில் வச்சுருப்பாங்க. மேடான சாலைகளில் மலைச்சாலையில் வச்சுருப்பாங்க. கீழ் நோக்கி சரிவாக செல்லும் சாலை. இப்படி வருது பாருங்க, இறங்குது, வண்டியோட முன்பகுதி இறங்குது. அப்போ இது வந்து கீழ் நோக்கி சரிவாக செல்லும் சாலை. தாழ்வான சாலைகளாக வச்சுருப்பாங்க. இடைவெளி உள்ள மீடியன். மீடியன் வச்சுருப்பாங்க, அதில் வந்து கேப் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இடைவெளி உள்ள மீடியன். நகர சாலைகள் வச்சுருப்பாங்க. இது பாருங்க, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். முன்னால் குறுகிய சாலை. எப்படி குறுகுது? அகலமாக போயிட்டு குறுகுது. அதனால தான் அது பேர் என்ன? குறுகிய சாலை. எங்கே முன்னால் குறுகுதுன்னு அர்த்தம். முன்னால் அகன்ற சாலைனா இப்படி குறுகி போயிட்டு இப்படி பிரியுது, ஒரு ஒய் மாதிரி பிரியுது. சரிங்களா? இது வந்து முன்னால் அகன்ற சாலை. ஒய் வந்து அகன்ற சாலை அப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. தலைகீழ் ஒய் தான் உங்களுக்கு முன்னால் குறுகிய சாலை. இது பார்த்தாலே பிக்சர் பார்த்தாலே ஐடென்டிஃபை பண்ண முடியும், இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ சாலை அகலமாகும் இடங்களில் இந்த மாதிரி முன்னால் அகன்ற சாலைன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து குறுகும் இடங்களில் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணாமல் பார்த்துக்காங்க. ஆபத்தான பள்ளம். இப்போ இந்த பள்ளம் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அது ஆபத்தான பள்ளம். இதுவே இப்படி போட்டிருக்காங்கல்ல, இது வந்து கரடு முரடான சாலை. கீழே இருக்குது பாருங்கள், மேடு மேடாக இருக்கு இல்லையா, ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இது வந்து கரடு முரடான சாலை. அது வந்து ஆபத்தான பள்ளம். சோதனை சாவடி. இப்படி கொடுத்துருந்தா சோதனை சாவடி. இது தடை அமைப்புன்னு கூட கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஆப்ஷனில் முன்னால் தடை உள்ளது அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அதுவும் கரெக்டு தான். சோதனை சாவடி, தடை அமைப்பு இதெல்லாம் ஒன்று தான். இது பாருங்கள், பாதுகாக்கப்படாத ரயில் பாதை. இதில் வந்து இந்த நாளையுமே ஒன்றாவே சொல்லிடுறேன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமாக என்ன அப்படின்னா, பாதுகாக்கப்பட்ட ரயில் பாதைக்கு என்ன இண்டிகேஷன் இருக்கும், பாதுகாக்கப்படாத ரயில் பாதைக்கு என்ன இருக்கும், அதை தெளிவாக தெரிஞ்சுக்காங்க. பாதுகாக்கப்படாதது அப்படின்னா உள்ள ட்ரெயின் போட்டிருப்பாங்க. ட்ரெயின் வந்து எந்த நேரத்தில் வேணால் போகும் வரும் அப்படின்னு அர்த்தம். அதனால் அந்த இடத்துல ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு யூஸ்வலாகவே ட்ரெயின் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ட்ரெயின் போகிறது வர்றதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் வந்து அங்கே கேட் போடுறதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல கிடையாது. இது வந்து பாதுகாக்கப்படாத ரயில் பாதை. அப்படி ட்ரெயினை போட்டிருந்தா அது வந்து பாதுகாக்கப்படாத ரயில் பாதை தான். இங்கேயும் பாதுகாக்கப்படாத ரயில் பாதை தான். இது மாதிரி கேட்டு போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள முக்கோணத்துக்குள்ளே கேட்டு போட்டிருக்காங்கன்னா அது வந்து பாதுகாக்கப்பட்ட ரயில் பாதை. ஏன்னா ஒரு பர்சன் இருந்து அங்கே கேட் போடுவார்னு அர்த்தம். கேட்டு இருந்துச்சுன்னா பாதுகாக்கப்பட்டது. கேட் இல்லாமல் ட்ரெயின் மட்டும் இருந்துச்சு முக்கோணத்துக்குள்ளனா பாதுகாக்கப்படாது. இந்த டிஃபரன்ஸ் மெயினாக தெரிஞ்சுக்கிட்டா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இன்னொரு டிஃபரன்ஸும் இதில் இருக்குது, அது பாருங்கள்.
இங்கே ஒரு கோடு போட்டிருக்காங்க, இங்கே 2 கோடு போட்டிருக்காங்க. இங்கேயும் பாருங்கள் ஒரு கோடு 2 கோடு. அது என்ன ஒரு கோடு 2 கோடு? ஒரு கோடுக்கு மீனிங் என்னன்னா, அந்த ரயில் பாதை 50லேருந்து 100 மீட்டர் கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு கோடுக்கு 50லேருந்து 100 மீட்டர் தொலைவில் உள்ளது. இதுவே 2 கோடு அப்படின்னா 200 மீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த மாதிரி ரயில் பாதை எங்கே இருக்குது? 200 மீட்டர் தொலைவுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாமில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இந்த 2 கோடை கொடுத்து ரயில் பாதை வந்து பாதுகாக்கப்பட்டதா படாதா, எவ்வளோ கிலோமீட்டரில் இருக்குங்கிற மாதிரி ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. தோணித்துறை, தோணித்துறைனா படகுத்துறை, அருகில் படகுத்துறை உள்ளது. ஓகே, இது வரைக்கும் தான் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க இந்த எச்சரிக்கை சின்னங்கள். மேக்ஸிமம் இதுலேருந்தே கேட்டுருவாங்க. இதை ஃபுல்லாக தெளிவாக கவர் பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தகவல் சின்னங்கள். ஸோ தகவல் சின்னங்கள் அப்படின்னா பெட்ரோல் நிரப்பும் இடம், மருத்துவமனை, மாற்று வழிப்பாதை, கழிப்பிடம் போன்றவை இருக்கும் இடம், தூரம், வழி ஆகியவற்றை வாகன ஓட்டிகளுக்கு தெரிவிப்பதற்காக எந்த சின்னங்கள் பயன்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் சின்னங்கள் தான் பயன்படுகின்றன. இந்த சின்னங்கள் வாகனம் செல்லும் பாதையில் அமைக்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புது டிரைவராக போகிறீங்க, அந்த ரூட்டுக்கு நீங்கள் பழக்கப்பட்ட ரூட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக எந்த இடத்துல வந்து டீக்கு விட முடியும், அப்புறம் எங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு டக்குன்னு உடம்பு முடியலனா எங்கே பஸ் நிறுத்தணும், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ புது ரூட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா இந்த மாதிரி வாகனம் செல்லும் பாதையிலே இந்த இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். எங்கெல்லாம் பெட்ரோல் போடலாம், மருத்துவமனை எங்கே இருக்குது, ஓய்விடம் எங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதெல்லாமே வந்து அங்கே இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு தேவையான தகவல்களை கொடுக்கக்கூடிய சின்னங்கள் தான் தகவல் சின்னங்கள். சரி, தகவல் சின்னங்களோட ஷேப் என்ன? ஏன்னா ஆல்ரெடி 2 சின்னங்களோட ஷேப்பும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. எச்சரிக்கை சின்னங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும், அதுக்கப்புறம் உத்தரவு சின்னங்கள் எப்படி இருக்குன்னு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தகவல் சின்னங்களோட ஷேப்பு. இந்த தகவல் சின்னங்கள் எல்லாமே சதுர வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். இப்படி இருக்கும் தகவல் சின்னங்கள், சதுர வடிவம். த ச ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஃபர்மேட்டரி சயின்ஸ் எல்லாமே ஸ்கொயர் ஷேப், ஐஎஸ். த சனா தகவல் சின்னங்கள் சதுர வடிவம். ஏன் நான் ஒவ்வொரு தடவையும் வடிவத்தையும் இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அப்படியும் கேட்கலாம். ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுத்து இது எந்த சின்னத்தை சேரும், உத்தரவு சின்னமா தகவல் சின்னமா கேட்டால் அந்த ஷேப் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் அந்த 3த்தையும் ரீகால் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தேன்னா மேண்டேட்ரி சைன் கொடுத்தேன். மேண்டேட்ரி அப்படின்னா உத்தரவு சின்னங்கள் ஊ, வட்ட வடிவம் சர்க்கிள் எம்சி, அது பார்த்துட்டோம். அடுத்து சிடி, இது என்னது? காஷனரி சைன்ஸு ட்ரையாங்கிள், அது இங்கிலீஷில் வரும். காஷனரினா எச்சரிக்கை, ட்ரையாங்கிள்னா முக்கோணம். எமு, உவ, எமு, தசை. தமிழ் ஞாபகம் வச்சுக்கிட்டா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. எமு, ஈமு கோழி மாதிரி வருது பாருங்கள், எமு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். தசை ஈஸியாக ஞாபகம் வந்துடும், உவ ஈஸியாக ஞாபகம் வந்துடும். இல்லை இப்படி ஞாபகம் வச்சுட்டா ஓகே, எம்சி சிடி ஐஎஸ் ஞாபகம் வச்சுட்டாலும் ஓகே. சப்போஸ் அது கேட்டால் டஃப் வைக்கணும்னு நினச்சா தான் அப்படி கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக தான் கேட்டுருவாங்க. இந்த சின்னம் எதை குறிக்கிறதுன்னு ஏதாவது ஒரு சின்னத்தை கொடுத்து கேட்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அது மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இந்த சின்னம் தகவல் சின்னமா உத்தரவு சின்னமா அதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ பார்க்கலாம். அனைத்தும் சதுர வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அது என்னென்னலாம் இருக்குது, அது கலர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இந்த சின்னம் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் சின்னம். இது பாருங்கள், கட்டமாக இருக்கா, ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கா, உள்ள வந்து ப்ளூ கலரில் மேக்ஸிமம் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அது வந்து தகவல் சின்னம். இது வந்து ஆக்சுவலாக மருத்துவமனை அருகில் உள்ளதுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த ப்ளஸ் இல்லைன்னா ஓய்விடம் அருகில் உள்ளதுன்னு அர்த்தம். இந்த ப்ளஸ் தான் இங்கே மெயின். ப்ளஸ் இருந்தால் மருத்துவமனை, ப்ளஸ் இல்லைன்னா ஓய்விடம் உள்ளதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் சின்னங்கள்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தலாம். இது பாருங்கள், தொலைபேசி 1 கிலோமீட்டரில் இருக்குது. தேசிய நெடுஞ்சாலை, நகர சாலை மற்றும் முக்கிய சாலைகள்லாம் வச்சுருப்பாங்க. பெட்ரோல் பங்கு ஈஸி தான், அப்படியே பார்த்தலாம். மருத்துவ வசதி ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வெறும் ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா முதலுதவி, முதலுதவி. இது வந்து உணவு விடுதி, ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது என்னது? உணவு விடுதி. அது மாதிரி டீ கப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிற்றுண்டி விடுதி. உணவுக்கும் சிற்றுண்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. இது சொன்னேன் இல்லையா, முன்னாடியே சொன்னேன். ஓய்வகம் ப்ளஸ் இல்லை, அதனால ஓய்வகம். ப்ளஸ் இருந்தால் அது என்ன? மருத்துவமனை. இது மாதிரி கொடுத்துருந்தா சாலை முடிகிறது. நம்ம ஆல்ரெடி இந்த டி ஷேப் அங்கே பார்த்துருக்கோம், இங்கேயும் பார்த்துக்காங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சாலை முடிகிறது. அப்புறம் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பி கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கிங் ஏரியா பற்றி இருந்தாலே பீன்னு கொடுத்துருப்பாங்க. திசை காட்டும் பக்கம் வாகனத்தை நிறுத்தி வைக்கலாம். இங்கே எந்த பக்கம் திசை காட்டுது?
வலது பக்கம் திசை காட்டுது. அப்போ வலதுபுறம் வாகனத்தை நிறுத்தலாம். ஒருவேளை இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இடது பக்கம் வாகனத்தை நிறுத்தலாம். பீன் கொடுத்தாலே பார்க்கிங்னு அர்த்தம். பி மேலே கிராஸ் போட்டிருந்தா நோ பார்க்கிங் அந்த மாதிரிலாம் வந்துடும். பி மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த 2 சைடும் ஆரமாக கொடுத்துருக்காங்க. அப்போ இரு திசைகளிலும் வாகனத்தை நிறுத்தி வைக்கலாம். 2 ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, இரு திசைகளிலும் வாகனத்தை நிறுத்தி வைக்கலாம். இங்கே பாருங்கள், மோட்டார் சைக்கிள் நிறுத்தி வைக்கலாம். உள்ள என்ன பிக்சர் கொடுத்துருக்கோம், நிறுத்தி வைக்கலாம். சைக்கிள் நிறுத்தி வைக்கலாம். வாடகை கார் நிறுத்தி வைக்கலாம். ஆட்டோ நிறுத்தி வைக்கலாம். உள்ளே இருக்கக்கூடியது நிறுத்தி வைக்கலாம் அந்த இடத்துல. சைக்கிள் ரிக்ஷா நிறுத்தி வைக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் தகவல் சின்னங்கள். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி பார்த்தலாம். இப்போ நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அது என்ன சின்னம், என்ன அதுக்கு மீனிங் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இது வந்து குறுகிய பாலம். இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா குறுகிய பாலம். இந்த குறியீடு எதை குறிக்கின்றது? பாதசாரிகள் கடக்கும் கோடு. இந்த குறியீடு எந்த வகை சாலை சின்னம்? ஆக்சுவலாக இது உத்தரவு சின்னம். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்க, முக்கோணத்தில் தானே கொடுத்துருக்காங்க, அப்போ இது எச்சரிக்கை சின்னத்தில் தானே வரும், அப்படி பார்க்காதீங்க. முக்கோணம் வந்து இப்படி தான் நம்ம வச்சுருப்போம் எல்லா எச்சரிக்கை சின்னத்திலும். இது எப்படி இருக்குது, தலைகீழ் முக்கோணம். முக்கோணம் இப்படி இருக்குது, சரிங்களா? இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை நான் வந்து உத்தரவு சின்னம் சொல்லும்போதே சொன்னேன். ஏன்னா 2 ஷேப் மட்டும், இதுவும் நிறுத்துக மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும் உத்தரவு சின்னத்தில் அப்படின்னு கொடுத்தேன். இது வந்து உத்தரவு சின்னம் டைப்பு. இதை நீங்கள் எச்சரிக்கை சின்னம்னு நோட் பண்ணக்கூடாது. இந்த குறியீடு எதை குறிக்கின்றது? முன்புறம் பிரதான சாலை உள்ளது. இந்த மாதிரி டி ஷேப்பு முக்கோணத்துக்குள்ளே கொடுத்துருந்தா முன்புறம் பிரதான சாலை உள்ளது. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இது வந்து பாதுகாப்புள்ள ரயில்வே கேட். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? சாலை சந்திப்பு. நான் முன்ன சொன்னாலையா, எக்ஸ் ரோடு குறுக்கு ரோடுன்னு. அப்போ நீங்கள் குறுக்கு ரோடுனே இங்கே இருக்குமா ஆப்ஷன், அப்படி பார்க்கக்கூடாது. அது கூட நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். 4 சாலை சந்திக்கக்கூடிய இடங்கள்ல இது வைப்பாங்க அப்படின்னு. அப்போ அதையும் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். டைரெக்டான ஆன்சர் குறுக்கு ரோடுனே வருமானா, அப்படி கிடையாது. இது எந்த இடத்துல வைக்கிறாங்க, சாலை சந்திப்புகளில் வைக்கிறாங்க. அப்போ இது வந்து சாலை சந்திப்பு. வேறு எதுவும் இங்கே கரெக்டாக வராது. சாலை ரிப்பேரு, சாலை தொடர்ச்சிலை, சாலை அதெல்லாம் கிடையாது. சாலை சந்திப்பு தான் இதுக்குரிய ஆன்சர். இது மாதிரி நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணணும். இந்த சின்னம் எதை குறிக்கிறது? இது வந்து மேடு பள்ளம் உள்ள பாதை. இந்த கர்வ் கரெக்டாக பார்த்துக்கணும். இப்படி வந்துச்சுன்னா மேடு பள்ளம். இதுவே இப்படி ஒன்றே ஒன்று கொடுத்துட்டு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா பள்ளம் வருது, குழி வருது, அப்படி பார்த்தோம். இது வந்து மேடு பள்ளம் உள்ள பாதை. இந்த சின்னம் எதை குறிக்கிறது? குறுகலான பாதை. இது பாருங்கள், நம்மளோட இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இது குறுகலான பாதை. இது வந்து குறுகிய பாலம்னு நினச்சிக்காதீங்க. பாலம் வந்து இப்படி வரும், ஈக்குவலாக வரும். ஃபஸ்ட்டே பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். இந்த குறுகிய பாலம் இப்படி பார்த்தோம். இப்படி இருந்தால் தான் அது குறுகிய பாலம். இப்படி வந்துச்சுன்னா அது வந்து என்னது, குறுகலான பாதை. அகன்று போய் குறுகலாகுது இல்லையா, அதனால்
ஒருவேளை ஷேப்பு ஒய் ஷேப்பில் வந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்படி வந்துச்சுன்னா அகலமான பாதை, அகலமாக விரியுதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. ஓகேங்களா? கன்ஃபியூஷன் இல்லாமல் இந்த 3 பிக்சர் தெரிஞ்சுக்கணும். இது வந்து எந்த டைப் ஆஃப் சின்னம்னு முதல்ல கெஸ் பண்ணுங்க. அப்புறம் இதை வந்து மேட்ச் பண்ணி வைங்க. இப்போ நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ இது வந்து தகவல் சின்னம். என்ன சொன்னோம்? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் தகவல் சின்னம். அதுபோல் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஹெலிகாப்டர் போட்டிருக்காங்க இல்லையா? அப்படின்னா அது வந்து வானூர்தி நிலையம்னு அர்த்தம். சரிங்களா? இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சுங்கசாவடி சாலை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சுங்கசாவடி சாலை. இது வந்து தேநீர் அருந்துமிடம், டீ கப்பு, அது கண்டுபிடிச்சிடலாம். இது பேருந்து நிறுத்தமிடம். இந்த மாதிரி பேருந்து நிறுத்தம் என்னென்னலாம் நிறுத்தம் இருக்கோ அது எல்லாமே தகவல் சின்னத்தில் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. உள்ளே அதை எங்கே நிறுத்தலாம் அப்படின்னு. நம்ம இந்த கார்லாம் பார்த்தாலும் அதே மாதிரி பார்க்கிங் மாதிரி கொடுக்காம இப்படி டேரெக்டாகவும் கொடுக்கலாம். பீன்னு கொடுக்காம உள்ளே பேருந்து கொடுத்து ப்ளூ கலர் கொடுத்தாலும் அந்த இடத்துல பேருந்து நிற்கும்னு அர்த்தம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும்.